செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட இண்டிசஸோட ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம லைவில் உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ரீமியம் குரூப் அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அதில் அப்டேட் பண்ணுறோம் மார்னிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஈவினிங் ஒரு 5:25 நம்ம நிஃப்டியோட என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனை, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனை, ஃபின் நிஃப்டி மற்றும் இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ 0 to ஹீரோ எந்த ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ ஒரு லோவில் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கு டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேக்ஸி டார்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் நேற்று ஈவினிங்கே நம்ம. ஸோ இன்றைக்கி அதுலேயும் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபின் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 20,550 புட்டு நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 36 ரூபாயிலேருந்து 9 ரூபா இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது நியர்லி ஒரு 75 to 80 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 9 ரூபாயிலேருந்து 36 ரூபா. ஸோ அது எக்ஸாக்டாக நம்மளோட பையிங்கில் சப்போர்ட் எடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மேலே போயிருந்ததும் பார்த்தோம் அப்படின்னா 477 ரூபா வரைக்கும் போயிருந்துச்சு. அதே மாதிரி 20,500 புட்டு நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கீழே தான். ஸோ அது 5 ரூபா வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 428 ரூபா வரைக்கும் மேலே மூவ்மெண்ட் போயிருந்துச்சு. அதே மாதிரி 20,450 புட்டில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது நியர்லி ஒரு 9 ரூபாய்க்கு கீழே. ஸோ ஒரு 3 ரூபா வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மேலே நம்மளுக்கு 376 ரூபா வரைக்கும் இன்றைக்கி மூவ்மெண்ட் போயிருந்துச்சு. ஓகே, நீங்களும் இதே மாதிரி நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி, ஸோ அது மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே, வாங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி 4 hours டைம் ஃப்ரேம் சார்ட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,238. நியரட் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,000 21,050. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 20,769 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, 21,500லேருந்து 21,832. ஸோ இது வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் திருப்பி ஸ்டக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஆல் டைம் ஹையை அகைன் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இது வந்து நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட ரேஞ்ச் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,404 ஹையிலேருந்து லோ 21,073. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,302. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹை 21,404 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 21,368. ஸோ 21,368லேருந்து 21,404 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகி டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹை 21,404 நம்மளுடைய ஹை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா
அந்த மூவ்மெண்ட் எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிள் இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறது 21,486. ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,569. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,175க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஃபால் வந்து நம்மளுடைய லோ 21,074 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 21,109. ஸோ 21,109லேருந்து 21,074 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்றது 20,991. அதையும் கடந்து கீழே வரும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 20,908. ஓகே, நாளைக்கு ஒரு வேளை கேப் அப்பில் அதாவது 21,404லேருந்து 21,301 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது, அதாவது கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னா இம்மிடியேட்டாக நம்ம டவுன் சைடு அதாவது புட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து டவுன் வரக்கூடியது இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கக்கூடிய 301 அப்போது சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது மேலேருந்து வந்த டவுன் சைடை தாண்டி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம 21,404 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு பையிங் சைடு அதாவது கால் சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,302க்கு கீழே பிரேக் பண்ணி வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு மூவ் நம்ம புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் 21,175லேருந்து 21,074 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம இம்மிடியேட்டாக கால் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய 21,175 அப்படின்றது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா முன்னாடி வந்த லோவையும் தாண்டி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நம்ம மேலே சொன்ன அதே மாதிரி தான் 21,175 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம கால் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 21,074 பிரேக் பண்ணி கீழே வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக நம்ம ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது 21,302லேருந்து 21,175 இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வொலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைடுவேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். ஓகே, ஓஏ எப்படி இருக்காங்க அப்படின்றத நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,250. ஸோ 21,250ன்றது இது இங்கே இருக்குது. 21,250 டிசைடிங் லெவல். 21,300லேயும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 21,200லேயும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 21,400, 21,500. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,100 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 21,000 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ வைடர் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21லேருந்து 21,500. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபர்தராக புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,015 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 45,486. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா நம்ம 46,369 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நியரர் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 44,562. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் நம்ம 43,600 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இல்லையா, ஸோ அதில் 75%க்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நியரர் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு வச்சோம் அப்படின்னா நியர்லி இப்போ 50% ரீட்ரேஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி தான் கீழே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ 0.618 கோல்டன் ரேஷியோ லெவல். ஸோ நம்மளுக்கு அதுவும் இந்த சப்போர்ட் லெவலும் ஒன்றாக இருக்குது. 44,562.
ஸோ இதில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம 43,600 வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட நாளைய லெவல்ஸ் ரேஞ்ச் என்னன்றதை பார்த்துருவோம். 45,365லேருந்து 44,665 இந்த ரேஞ்சில் நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 45,149 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்மளுடைய ஹை வரைக்கும் அதாவது 45,365 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 45,290. ஸோ 45,290லேருந்து 45,365 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 45,540. ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நாளைக்கு மேக்ஸி ஹையாக போகக்கூடிய இடம் 45,714 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 44,881க்கு கீழே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுடைய லோ வரைக்கும் அதாவது 44,665 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 44,740. ஸோ 44,740லேருந்து 44,665 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் நம்ம பார்க்குறது 44,490. அதையும் கடந்து கீழே வரும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு 44,315. ஒரு பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 45,365லேருந்து 45,148 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இமீடியட்டாக இங்கே ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடு வராங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் கேப் அப்பாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில். ஏன்னா இங்கேருந்து வந்த நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 45,148 அப்படின்ற இந்த லெவல் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா முந்தைய வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுக்கு கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 45,365 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம கால் அதாவது அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,149க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் 44,881லேருந்து 44,665 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லெவலானது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு இங்கே ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா முன்னாடி வந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே ஒரு மேக்ஸி லோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது மேலே சொன்ன அதே மாதிரி தான். ஸோ கேப் டவுனில் இங்கே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 44,881 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம அப்சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 44,665க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைடு புட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 45,149க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 44,881க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம புட் சைடில் அதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும். ஸோ ஓஏ எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,000. 45,000 ஒரு நல்ல டைப் லெவலாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் 45,500. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபைன் சப்போர்ட் 44,500. ஸோ நம்மளுக்கு
பியூராக ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம பார்க்குறது 45 200 300 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதேமாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 44 800க்கு கீழே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு வைடர் ரேஞ்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா 44,500லேருந்து 45,500 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் நாளைக்கு ரேஞ்சாக இருக்கும். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோன்னா நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ வைண்டப்பாக இருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நாளைக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக 2 இண்டிசஸ்லுமே புட் சைடில் வீக்காக இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்கன்றதை வச்சு பார்ப்போம். ஸோ நாளைக்கு மார்னிங்கில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லைனா ஒரு கேப் டவுன் மூமெண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த இண்டிசஸில் இண்டிவிஜுவலாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் அப்படின்னா 21,200லேருந்து 21,800. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலடைல் மூமெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ பிரேக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு, அதாவது 21,200 பிரேக் பண்ணி கீழே மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ ஆனால் வீக்கான பிரேக், அதாவது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹையை பார்ஷியலாக பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு பிரேக் வந்து டவுன் சைடு பாசிபிள் தான் வந்திருக்கு. டவுன் ட்ரெண்டு ஒரு ரேஞ்ச் மவுண்டோட ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,250. ஸோ 21,250ன்றது நியரர் டு சப்போர்ட். ஒரு சின்ன நெகட்டிவாக ஒரு ஓப்பன் ஆனால் கூட நம்மளுக்கு இந்த 200ல் ஓப்பன் ஆகும், இல்லை 200க்கு கீழே. ஸோ அப்போ நம்ம நாளைக்கு 21,200ன்ற இந்த பாயிண்ட்டை நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ இங்கே இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 21,200 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். ஸோ 200ல் ஓப்பன் ஆகிறாங்கன்னா நம்ம இந்த 200 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா 21,800 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 47,000லேருந்து 44,000 ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 3,000 44 45 46 40 ஒரு 3000 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு ரேஞ்சே வந்திருக்குது. ஸோ ஒரு ஸ்லோ மூவாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பிரேக்கு நம்மளுக்கு கிளியராக இல்லை, ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிள் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பிரேக்கிங் கண்டிஷனும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஸ்லோவாக தான் இருக்கும், அதாவது வெயிட் பண்ணி தான் ஒரு பிரேக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வந்திருக்கு. வீக்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் போகக்கூடிய பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்டோட ஸ்லோ மூவ் போகக்கூடிய பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள். ஸோ க்ளோஸும் பார்த்தோம் அப்படின்னா மிடில் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி எந்தெந்த இண்டிசஸில் எப்படி இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸோட ரேஞ்சஸ் எல்லாம் நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் லைவில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதேமாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.